வணக்கம், நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக பன்னீர் ரெசிபீஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் காட்ட போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இது வந்து நவாபி பன்னீர். இது ரொம்ப ரிச்சான ஒரு சைட் டிஷ்ன்னு சொல்லலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நவாபி பன்னீர் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும். இதுக்கு மிக்சர் ஜார்ல 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி நறுக்குனது, 4 பெரிய பல்லு பூண்டு நறுக்கி போடணும், 3 பச்சை மிளகாய் நறுக்கி போடணும். எல்லாம் போட்டு நல்ல மையா அரைச்சுக்கோங்க. அடுத்து பாதாம் முந்திரி பேஸ்ட்டுக்கு 10 பாதாம் பருப்பு சுடு தண்ணியில 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அடுத்து 10 முந்திரி பருப்பும் 2 டீஸ்பூன் கசகசாவும் ஒரு கப்ல போட்டு சுடு தண்ணி ஊத்தி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் கழிச்சு ஊற வச்ச பாதாம் பருப்பை தோல் எடுத்துட்டு மிக்சி ஜார்ல மாத்தி, ஊற வச்ச முந்திரியும் கசகசாவும் மிக்சர் ஜார்ல மாத்தி நல்லா மையா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். இப்போ பன்னீர் கறி செய்யறதுக்கு 300 கிராம் பன்னீர் எடுத்து சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ல கட் பண்ணியிருக்கேன். பன்னீரை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லயும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை பேன்ல போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பன்னீர் பீசஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு பேன்ல இருந்து எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்தது கடாயில 2 டீஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி பூ, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு அடுத்து அரைச்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போய் நல்ல ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் மசாலாவை நல்லா வதக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மசாலா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுல அரைச்சு வச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது இதுல 1/2 கப் தயிர் நல்லா அடிச்சு ஊத்தணும். தயிர் ஊத்தின பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இதுல 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதுல 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோல வச்சு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கிரேவி நல்லா கொதிக்கும் போது ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் பீசஸ் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பன்னீர் போட்ட பிறகு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல கொதிக்க விடணும். பத்து நிமிஷம் கழிச்சு கடாயை திறந்து இதுல 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தி கொஞ்சம் கசூரி மேத்தி கிரஷ் பண்ணி போட்டு கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அருமையான நவாபி பன்னீர் தயாரா இருக்கு. சூடா சர்வ் பண்ணுங்க.
ரெசிபி பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ க்ரீமியான எவ்வளோ ரிச்சான இந்த நவாபி பன்னீர் டிஷ்ஷுன்னு. இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான், புலாவ் ரைஸ் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.